அனைவரும் வணக்கம். சற்று முன்னாடி தகவல், ரேஷன் அட்டைதாரருக்கு ரூபாய் 2000 தீபாவளிக்கு யார் யாருக்கு எப்படி விநியோகிப்பது அப்படின்றத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்ப்போம். நம்மளோட சேனலுக்கு இப்போ வந்திருக்கீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லை கணக்கில் பண்ணி ஆல்ரெடி பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்வு குறித்து தான் பரிசீலிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க வரும். இந்தியா முழுவதும் உள்ள கோடிக்கணக்கான ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தி தற்போது வெளியாகியுள்ளது சொல்லலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் விநியோக முறையை மேலும் பண்டிகை காலங்களில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் நிதி உதவியை உயர்த்துவது குறித்து பரிசீலிக்கப்பட்டு வருவதாக ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. வரவிருக்கும் முக்கிய மாற்றங்கள் என்னென்னு பார்க்கலாம். இந்த ஆண்டு டிசம்பர் மாத இறுதிக்குள்ள அமலுக்கு வரவிருக்கும் புதிய விதிமுறைகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷன் விநியோக முறையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இனி ரேஷன் அட்டைதாரர்கள் கோதுமை மற்றும் அரிசியுடன் உப்பு, திணை மற்றும் எண்ணெய் போன்ற அத்தியாவசிய பொருட்களையும் மலிவு விலையிலோ அல்லது இலவசமாகவோ பெறலாம்னு சொல்லியிருக்காங்க. தற்போது ஒரு நபருக்கு 5 கிலோ வழங்கப்படும் உணவு தானியங்களை 7 கிலோவாக அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அனைத்து ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் தங்களது KYC சரிபார்ப்பை முடிப்பது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மற்ற திருமணமான மகள்கள், இறந்த உறுப்பினர்கள் மற்றும் வேறு நகரங்களுக்கு நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள்லாம் எல்லாரும் நீக்கப்பட்டு திருத்தம் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. இதன் மூலம் உண்மையிலேயே உதவி தேவைப்படும் ஏழை குடும்பங்களுக்கு மட்டுமே அரசின் உதவிகளை சென்றடையும் சொல்லியிருக்காங்க. தீபாவளி பரிசாக 2000 கிடைக்குமான்னு கேட்டிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா, முக்கிய விதிமுறைகளின் கீழ் ஒரு உணவு பாதுகாப்பு அமைச்சகம் தகுதியுள்ள குடும்பங்களுக்கு நிதி வழங்கும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பண்டிகை காலங்களில் மக்களின் சுமையை குறைப்பதற்காக மாநில அரசுகள் ரொக்க பாசிகளை அறிவித்துள்ள. உதாரணமாக 2020ஆம் ஆண்டு தமிழக அரசு தீபாவளிக்காக ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ரூபாய் 2000 வழங்க ஆலோசித்து, அதுபோல பொங்கல் பண்டிகையை ஒட்டி ரொக்க பரிசாக வழங்குவதும் வாடிக்கையாக உள்ளது. இந்த ஆண்டும் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு தீபாவளி சமயத்தில் ரூபாய் 2000 வழங்கப்படலாம் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இதே போல ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தீபாவளி பரிசாக 2000 பரிசு கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் எழுந்துள்ளது. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ லைக் பண்ணிட்டு வீடியோ போங்க.